ஹாய், நம்ம இப்போ ரெண்டு சோர்ஸ் இன்கமர் பார்க்க போறோம். இது ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமர், இது ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமர். இது பஸ் கப்ளர். ஸோ இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து ஒரு இன்கமர் கொடுத்துருப்பாங்க, செகண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து அது ஒரு இன்கமர் கொடுத்துருப்பாங்க. இது பஸ் கப்ளர். ஏன் இந்த மாதிரி டிசைன் பண்றாங்கன்னா, இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட அவுட் கோயிங் லோடு பார்த்தீங்கன்னா இந்த பேனல்ல போகும். இதெல்லாமே அவுட் கோயிங் ஃபீடர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மரோடது இந்த லோடு வழியா போகும், இந்த அவுட் கோயிங் ஃபீடர் வழியா. செகண்ட் டிரான்ஸ்ஃபார்மரோடது இந்த அவுட் கோயிங் ஃபீடர் வழியா லோட் போய்கிட்டே இருக்கும். ஸோ இன்கேஸ் ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இப்போ இந்த ஏசிபி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இல்லை டிரான்ஸ்ஃபார்மர் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா, ஸோ இதை ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஏசிபி ஓப்பன் பண்ணிட்டு இந்த பஸ் கப்ளரை எனபிள் பண்ணுவாங்க. எனபிள் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த அவுட் கோயிங் ஃபீடர் வந்துட்டு கண்டினியூஸா டிரான்ஸ்ஃபார்மர் 2ஓட சப்ளைல இருந்து கண்டினியூஸா ஃபீட் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ பவர் சப்ளை வந்துட்டு உங்களுக்கு இன்டரப்ட் ஆகவே ஆகாது. ஸோ கண்டினியூஸா ரன்னிங்லேயே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் எங்க மேஜரா இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலு, டேட்டா சென்டர், சர்வர் ரூமு, ஸோ இண்டஸ்ட்ரியல், ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் மேஜராக தேவைப்படும். மெயினாக ஹாஸ்பிட்டல், டேட்டா சென்டரு, இந்த மாதிரி இடத்துக்குலாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்துட்டு டூ சோர்ஸ் ஆஃப் இன்கமர், ஒரு பஸ் கப்ளர். இதை பற்றின டீட்டெயில் ஒரு டிராயிங் எஸ்எல்டி வேணும் அப்படின்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக ஒரு டிராயிங் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ.